இவங்க ஹசன் ஹுசைன்ங்கிற பேர்ல கொலக்கட்டை செய்வார்கள். பாத்தியா ஓதுவாங்கல்ல, கத்தம் ஓதுவாங்கல்ல, இந்த கத்தம் ஓதுறது, இறந்தவங்க வீட்டுல கத்தம் ஓதுறது, பாத்தியா ஓதுறது, இது யாருடைய வழிமுறை? எல்லாம் ஷியாக்கார வழிமுறை. இந்த மௌலிது ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களே, இந்த மௌலிது யாருடைய வழிமுறை? கிறிஸ்தவர்கள் தான், நசாராக்கள் தான் தங்களுடைய இறை தூதர் என்று நினைத்தார்களே, அவர்கள் பிறந்த தினத்தை ஒரு பெருநாள் தினமாக நினைத்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கொண்டாடி வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்தார்கள். லா துதிரூனி கமா அத்திரத்தின் நசாரா ஈசா இப்னு மரியம், மரியமின் மகன் ஈசாவை அந்த நசாராக்கள் வரம்பு மீறி புகழ்ந்தார்களே, அப்படி என்னை நீங்கள் புகழக்கூடாது. என்னை பற்றி நீங்கள் சொல்வதாக இருந்தால் அப்துல்லா என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுங்க என்றெல்லாம் அந்த மதிப்பு மரியாதையும் வரம்பு மீறிவிடக் கூடாது என்று சொல்லிக் கொடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரால் மீலாது விழா என்று ஒன்றை உண்டாக்கி பிறந்த தினம் என்ற பெயரால் இன்னைக்கு மௌலிது ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களே, இந்த மௌலிது என்பது சுன்னா ஜமாத்தினுடைய நடைமுறையா? இது ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த நடைமுறையா? மௌலிது சஹாபாக்கள் காலத்தில் இருந்த நடைமுறையா? ரசூலுல்லாஹ் காலத்திலே இல்ல, சஹாபாக்கள் காலத்திலே இல்ல, இமாம்கள் காலத்துல கூட, ஷாஃபி இமாமோ அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காலத்துல கூட இல்லாத வழிமுறை எப்ப உண்டாச்சு? ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி காயல்பட்டினத்தில் உள்ளவன் எழுதி வச்சதுதான் இந்த சுபான மௌலிது. யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், அந்த கஃபாருல் கத்தாயான் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களே, இந்த மௌலிது வரிகள் இஸ்லாத்திலே கிடையாது. இஸ்லாத்தில் இல்லாத ஒரு தனி மனித வழிபாடை உள்ளே புகுத்தி விட்டு, நபியே நீங்க தான் எங்க எல்லா பாவத்தையும் மன்னிப்பீங்க, இப்ப நீங்க உயிரோடு இருக்கிறீங்க, இங்க வந்து ஆஜராகுங்க, எங்களை காப்பாத்துங்க, எங்க கனவுல வாங்க என்றெல்லாம் தவறான சித்தாந்தத்தை உண்டாக்கி இருக்கிறார்களே,